தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கொள்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். தூயாவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்கினியை மூட்டி அருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமுள்ள இறைவா, அனைத்திற்கும் முதலுக்கும் முடிவுமான ஆண்டவரே, இதோ இந்த அருமையான காலை வேளையிலே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கின்றோம். புதிய நாளையும் புதிய வாழ்வையும் புதிய உயிர்ப்பையும் தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். கடந்த நாளில் கடந்த இரவில் நல்ல ஓய்வினை கொடுத்து ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாத்தமைக்காக நன்றி கூறி உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பிள்ளைகள் ஆக்கி உமது திருவுடலால் திரு ரத்தத்தால் எங்களை நிரப்பி காப்பாற்றி ஒவ்வொரு நிலையிலும் உமது கருணையால் எங்களை வழிநடத்தியமைக்கு நன்றி கூறி எங்களே உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம், முழுமனதோடு அர்ப்பணிக்கின்றோம். எங்களை உம் காவல் தூதர்களின் கரங்களில் ஒப்படைத்து தூயாவியானவரின் கொடைகளால் நிரப்பி எவ்வித பாவத்திலும் கேட்டிலும் தீமைகளிலும் விழாமல் எங்களை மீட்டு காத்தருள வேண்டுமாய் வேண்டுகிறோம். இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைவாழ்வை ஒன்றே எங்களுக்கு உரிமை என்பதனையும் அதை நாங்கள் பற்றுறுதியோடு பற்றுக்கொண்டு அவற்றில் நிலைத்து வாழ எங்களுக்கு வரம் தர வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகிறோம். எல்லா நிலையிலும் துறவு, ஏழ்மை, பகிர்தல் போன்ற இறை மதிப்பீடுகளை முதன்மையாக்கி சமூகத்தில் இயேசுவை போன்று நல் விதைகளை விதைத்து தொடர்ந்து இயேசுவை போன்று நாங்களும் அவரது மக்களாக வாழ உமதருள் வேண்டி நிற்கின்றோம். இறைவா, இயேசுவே, உமது பிள்ளைகள் உம்வழியை தொடர்ந்து வாழ தூய அந்தோணியாரின் வழியாக உம் ஆசிரையும் குழந்தை இயேசுவின் ஆசிரையும் எங்களுக்கு பெற்றுத்தந்து வழிநடத்த வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.